அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அங்கிங்க நாதபடி எங்கும் சூழ்ந்தாலும் ஏக இறை அல்லாஹுவின் பேரருளும் அவன் அருள் தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் ஆசிகளும் ஆண்டோர்களான இறை அருளாளர்களின் நல் துஆக்களும் நம்மை என்றும் வந்து சூழட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த நேயர்களே, தீன் ஒளி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக காத்திருக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தீன் சம்பந்தமான உங்களின் சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்குவதற்காக வழமை போல் இன்றும் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி, புனித பயணம் மாத இதழின் ஆசிரியர், சுன்னத்துல் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவர், ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர் ஷேக் அப்துல்லா அலிம் ஜமாலி ஹதரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பிலே மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு முதல் நேயராக யாருன்னு பார்க்கலாம். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். எங்கிருந்து பேசுறீங்க? நான் கோத்தையில இருந்து அமீது பேசுறேங்க. கேள்வி என்ன கேளுங்க. நம்ம ரம்ஜான் மாசத்துல நோன்பு வைக்கிறோம். அப்ப தொழுகை நமக்கு முக்கியம் தானுங்களே. ஜி. அப்ப தொழுகும் போது திடீர்னு கஃபம் வந்ததுன்னு வைங்க, தொழுதுட்டு இருக்கும் போது அப்ப அந்த கஃபத்தை என்ன பண்ணலாம்? கஃபத்தை முழுங்கினாக்க நம்ம நோன்பு முறிஞ்சிடும் இல்லைங்களா? அதனால அந்த கஃபத்தை என்ன, அப்ப தொழுதுட்டு இருக்கும் போது கஃபம் வந்தாக்க என்ன பண்ணலாங்க? சரி சரி சரி, விளக்கம் தருவார்கள் ஹஜரத் அவர்கள். அதாவது சளியை முழுங்கினால் என்ன சட்டம் தொழுகையின் போது அப்படின்னு நீங்க கேள்வி வைக்கும் பொழுது இன்னொரு சட்டத்தையும் நீங்க ஒப்பீடா கொண்டு வர்றீங்க. இப்போ நோன்பு காலத்துல நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த கபத்தை முழுங்கக்கூடாது. கபங்கிறது சளி, அந்த சளியை முழுங்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. இப்போ தொழுகையில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி சளி வந்துட்டாக்கா முழுங்கலாமா முழுங்கக்கூடாதா? அப்படி முழுங்கினால் தொழுகை கூடுமா கூடாதா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இந்த கபம் சளின்றலாம் சொல்றோம்லங்க, அது விழுங்கக்கூடாது. அதாவது உமிழ்நீர்ந்து இருக்குது, அது நமக்கு தெரிஞ்சது தான். அந்த உமிழ்நீரை தொழுகையில் இருக்கும் பொழுது நம்ம விழுங்கி கொள்ளலாம், நோன்பாக இருக்கும்போது விழுங்கி கொள்ளலாம். ஆனால் இந்த கபம் சளி அப்படிங்கிறத எப்படி நம்ம நோன்புடைய காலத்தில் விழுங்கக்கூடாதோ அதே போன்று தான் தொழுகையில் இருக்கும் போதும் நாம் விழுங்கக்கூடாது. அப்படி வந்துவிட்டால் என்ன செய்வது அப்படின்னு சொன்னால் விழுங்காம நம்ம தொழுகை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். விழுங்க தேவையில்லை. நம்ம சலாம் கொடுத்து முடிஞ்ச பிறகு நம்ம அதை துப்பி கொள்ளலாம். இல்லை அது வாயிலே இருந்தால் ஓதவும் முடியாது, சிரமமாக இருக்கிறது என்பதுன்னு சொன்னாக்கா நீங்கள் வேறு சாதாரண இடமா இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம சாதாரண ஒரு தோட்டத்தில் தொழுகிறோம் அல்லது ஒரு வீட்டில் தொழுகிறோம்னு சொன்னாக்கா அது விழுங்கக்கூடிய ஒரு விழுங்காமல் துப்பிக்கூடக்கூடிய சூழ்நிலை இருந்தாக்கா செஞ்சு கொள்ளலாம், தப்பு கிடையாது தொழில் இருக்கும்போது கூட. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு முகத்துக்கு நேராக துப்பக்கூடாது. இது நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லித் தர்றாங்க. உங்களில் ஒருவர் தொழுகையில் இருக்கும் பொழுது உங்கள் முகத்துக்கு நேராக நீங்கள் துப்ப வேண்டாம். காரணம், ஒவ்வொரு தொழுகையாளியும் தன்னை படைத்த இறைவனோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லுகிறாங்க. அப்போ எப்படி துப்புறது அதையும் சொல்லித்தராங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இடது பக்கமாக துப்பணும், இல்லைன்னு சொன்னால் கீழே குனிந்து கால் பக்கமாக துப்பணும். இதை நம்ம சாதாரண நடைமுறையில் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இப்போ சாதாரணமாகவே தொழுகை இல்லாமல் இருக்கும் பொழுது கூட நம்ம எச்சி துப்புறதா இருந்தால் நேருக்கு நேராகவும் நம்ம துப்பக்கூடாது, வலது பக்கமாகவும் துப்பக்கூடாது, இடது பக்கமாகத்தான் துப்பணும். இடது பக்கமாக துப்புகின்ற ஒரு வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் கீழே குனிந்து நம்முடைய கால் பக்கமாக துப்பிக்கொள்ள வேண்டும். இது தொழுகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய சட்டம். இதே சட்டம் தான் தொழுகையிலும் கூட. தொழுகையிலும் துப்பக்கூடிய சூழ்நிலை இருந்து அந்த இடமும் துப்பலாம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால் இது செஞ்சு கொள்ளலாம். ஆனால் இப்போ நம்ம பள்ளியாசலில் தொழுது விட்டுருக்கோன்னு வச்சுக்கிறோங்க, இப்போ அங்கே இது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனால் நம்மிடம் இருக்கக்கூடிய துணி ஏதோ கர்ச்சிப்பு போக்குவரத்து ஏதாவது நம்ம கையில் இருந்தால் இந்த 3 அசைவுகள் ஏற்படாத அளவிற்கு அதை அந்த கர்ச்சிப்பில் நம்ம அதை துப்பி கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. ஆக இந்த மாதிரி தான் செஞ்சு கொள்ளணும், எந்த வகையிலும் விழுங்கக்கூடாது. நீங்கள் முடிந்தால் உங்கள் இருக்கக்கூடிய துணியின் மூலமாக அதை நீங்கள் துப்பி கொள்ளுங்க. சாதாரணமாக ஒரு ரோட்டில் தோட்டத்தில் ஒரு தரையில் நம்ம தொழுவோம்னு சொன்னால் நம்ம கீழே குனிந்து துப்பியும் கொள்ளலாம், அதனால தொழுகைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் துப்ப முடியாத சூழ்நிலை இருந்தால் பள்ளிவாசல் போன்ற இடமாக இருந்தால் நம்ம தொழுகை விட்டுவிட்டு துப்பிட்டு மறுபடியும் தான் தொழுகை ஆரம்பிக்கணும். இதை தவிர வேறு வழி இல்லை. எந்த வகையிலும் தொழுகையில் இருக்கும் பொழுது அது விழுங்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தெளிவான விளக்கம்.
அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். எங்க இருந்துமா பேசுறீங்க? ஏர்வாடியில இருந்து ஃபாத்திமா பேசுறேன். கேளுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? ஹஜ்ரத் அஹ்லுல் பைத்திய பத்தி ஒரு கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய குடும்பத்தினர் நேசிக்கணும், என்னுடைய குடும்பத்தினர் பின்பற்றணும் ஹதீஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அஹ்லுல் பைத்தின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டும் பொழுது கூட அவங்க சொல்றாங்க என்னுடைய குடும்பத்தினர் தான் என்னை குளிப்பாட்டுன்னு சொல்றாங்க. அதுல வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க மருமகனார் தான், அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மாமனார் தான். இருந்தாலும் அவங்க எல்லாம் அந்த குளிப்பாட்டுறதுல அவங்க கலந்துக்கல. அவங்களோட சாச்சா மகனார் தான் கலந்துட்டாங்க. இப்ப அவங்களுடைய வாரிசு வரைக்கும் இறுதி நாள் வரையில வரக்கூடியவர்கள் அஹ்லுல் பைத்தா இல்ல அவங்க மட்டும் அஹ்லுல் பைத்தான்னு கொஞ்சம் குறிப்பிடுங்க. ஓகே, விளக்கம் தருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித குடும்பத்தினருக்கு தான் அஹ்லுல் பைத் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகிக்கப்படுகிறது முஸ்லிம்களுடைய வழக்கில். அந்த அஹ்லுல் பைத்தை பற்றி தான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. உங்களுடைய கேள்வியிலேயே அந்த அஹ்லுல் பைத்துகளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினுடைய சிறப்புகளையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அவ்வளவும் சொல்லிட்டு தான் நீங்கள் உங்களுடைய ஒரு கேள்வியை நீங்கள் வைத்திருக்கிறீங்க. உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரை நேசிக்க வேண்டும், அவ்வளோ சிறப்புக்கள்லாம் இருக்கிறது, அவர்களை பின்பற்ற வேண்டும். சரிதான். அந்த அஹ்லுல் பைத் என்பவர்கள் அப்பொழுது இருந்தாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார், அதே போல மருமகனார், அவருடைய 2 பிள்ளைகள் ஹசனார் ஹுசைனார், இவங்க மட்டும்தானா கியாமத்து நாள் வரைக்கும் வரப்போகிற அவருடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரையும் அது எடுத்துக்கொள்ளுமா அந்த அஹ்லுல் பைத்துங்கிற வார்த்தை அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி. கியாமத்து நாள் வரைக்கும் வரப்போகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரை எடுத்துக்கொள்ளுங்க. அது யாருன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரர் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழியை சார்ந்தவர்கள், அதே போல இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு பிரச்சனையும் போது, அதாவது பிற சமுதாய மக்களோடு இந்த முபாஹலா செய்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் முபாஹலா நடக்கலை. கடைசியில் அவங்க பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த மக்கள் அந்த முபாஹலா செய்வதற்காக வந்த வேறு சமயத்து மக்கள் இதற்கு துணிந்த போது அவர்களில் பெரியவராக இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னார், அவர் உண்மையான நபியா இருந்தா நீங்க முபாஹலா செஞ்சீங்களாக்கா இதனுடைய சாபம் உடனடியாக உங்களை அழித்து போட்டுவிடும் அப்படின்னாலும் அவங்க பயந்துட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த முபாஹலா நடப்பதுக்கு முபாஹலான்னா என்னன்னு கேட்டாக்கா, இரு தரப்பாரும் அவர்களுடைய குடும்பத்தினரும் கூட்டிக்கிட்டு வரணும். நாங்க சொல்றதுதான் உண்மை சத்தியம், நாங்க பொய்யா இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லும். அதே போல அடுத்த தரப்பும் அந்த மாதிரி சொல்லும், நாங்க சொல்றதுதான் சத்தியம், நாங்க சொல்றது பொய்யா இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் லானத்து எங்களுக்கு உண்டாகட்டும் என்று 2 தரப்பினர் சேர்ந்து ஒருவருக்கொருவர் சாபமிட்டுக் கொள்வது, இதுதான் முபாஹலா அப்படிங்கிறது. அப்படி செய்யும் பொழுது 2 தரப்பினரும் அவருடைய குடும்பத்தினர் அழைத்து கொண்டு வர வேண்டும். அந்த மாதிரி ஒரு முபாஹலா செய்கிற ஒரு சூழ்நிலை வந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும். வெளியூர்ல இருந்து வந்த அந்த சமுதாயம், அந்த சமுதாய மக்கள் கடைசியில் போயிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலை வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க, குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு போகணும்ல. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்க 4 பேரும் அழைச்சிக்கிட்டாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்கிறாங்க. மொத்தம் 5 பேராச்சு. அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, அல்லாஹும்ம இறைவனே ஹாவுலாய் அஹ்லு பைத்தி, இவர்கள் தான் எனது குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. இவர்கள் அழைத்து செல்ல நினைச்சாங்க, ஆனா முபால் நடக்கிறதுனால இவங்களை அழைத்து செல்லலை. ஆனாலும் கூட இந்த ஹதீஸின் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் யார் என்று அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டிவிட்டார்கள். அந்த அஹ்லுல் பைத்துங்கிறவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரகங்களை இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய குடும்பத்தை அத்தனை பேரையும் கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு போகிற அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளும். இன்னொன்று, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் இருக்கிறாங்கல்ல, உலகத்தில் பல்வேறு பகுதியில் பரவி விரவி இருக்கிறாங்க. அந்தந்த பகுதியில் அவர்களுக்கு அடையாளமாக ஒரு பெயர்கள் கூட வழங்கப்படுது. எப்படின்னு கேட்டாக்கா, உருது பேசும் மக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் இருந்த செய்யிதுமார்கள் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகிக்கப்படுகிறது. இலங்கை போன்ற நாடுகளில் எல்லாம் மௌலானாமார்கள் அப்படிம்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருக்கு. அதுபோல கேரளாவில் தங்கல்மார்கள்பாங்க. இந்த தல்சமாத்து பார்க்குற தங்கள் இல்லை, அது இங்கே உள்ளவங்க தங்கள் சொல்றது. அந்த நம்ம சொல்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த தங்கல்மார்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க கேரளாவில். அதே போல இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பேர் உண்டு. சில பகுதியில் மௌலானா, சில பகுதியில் சாஹிபுமார்கள், கடைநல்லூர்ல எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் சாஹிபுமார்கள்னு சொல்லுவாங்க. இப்படி இடத்துக்கு தகுந்தவாறு பேர்கள் இங்கே உண்டு. ஆக உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரை மதிக்க வேண்டும், அதே போல கண்ணியப்படுத்த வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்னாங்க, அருமை தோழர்களே, உங்கள்கிட்ட நான் 2 விட்டு செல்கிறேன், அந்த 2ஐயும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று இத்ரதி, என்னுடைய குடும்பத்தினர் அப்படின்னாங்க. முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். அதுபோல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தினர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலை போன்றவர்கள். அன்றைக்கு வெள்ளப்பெருளம் ஏற்பட்ட போது அந்த கப்பல்ல யாரெல்லாம் ஏறிக்கொண்டார்களோ அவர்கள் பிழைத்து கொண்டார்கள், யாரெல்லாம் அந்த கப்பலில் ஏற மறுத்தார்களோ அவர்கள் வெள்ளத்திலே மூழ்கி மாண்டு போனார்கள். அதுபோன்றுதான் எனது குடும்பத்தினர்களும், எனது குடும்பத்தினர் யார் அரவணைத்து மரியாதை செஞ்சு வாழ்றாங்களோ அவங்கெல்லாம் சிறப்பாக இருப்பாங்க, யார் எனது குடும்பத்தினர் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதைத்தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலம் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக பிரியம் வைப்பது, அந்த குடும்பத்தை பிரியம் வைப்பது கடமைங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபி அவர்களே, மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, எனது சமூகமே, நான் ஆற்றுகின்ற இந்த இறை பணிக்காக உங்களிடம் எந்த பிரதிபலனையும் நான் கேட்க மாட்டேன், ஆனால் ஒன்றை கேட்பேன், இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, எனது குடும்பத்தினரை நீங்கள் நேசிக்க வேண்டும், அதே நான் கேட்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். இப்போ என் குடும்பத்தினர் நேசியுங்கள் என்று சொல்ல வைப்பது அல்லாஹ் தான். இப்போ அதில் இருந்து அவர்கள் குடும்பத்தை நேசிப்பது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதருங்கிறனால தீர்க்க தரிசனமான வார்த்தையை தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. எனது குடும்பத்தினரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு காலம் வழி தவற மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்கல்ல, இன்னைக்கு பாருங்க, நம்மெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெரியாருடைய வழியிலே தான் போய்கிட்டு இருக்கிறோம். இமாம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாதையில தான் நம்ம போகிறோம். அதே போல அஜ்மீரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹவாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாதையில தான் நம்ம போகிறோம். அதேபோல் நாகூர் ஷரீஃபில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஷாவுல் ஹமீது நாஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாதையில் நம்ம போகிறோம். அதே போல ஏர்வாடியிலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாதையில போறோம். எவ்வளவு அழகான வார்த்தையை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாத்தீங்களா? ஏன்னா ஸல்லல்லாஹு காலத்திலிருந்து இவங்க அதனால சுருக்கம் சொன்னாங்க குடும்ப அப்படின்னு அர்த்தம். குடும்பத்தினுங்கிறதுனால அதனால நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வாசகத்தை சொல்லி தந்திருக்கிறாங்க. என் குடும்பத்தினை நேசியுங்கள், அவர்கள் சென்ற வழியை சென்று நாமும் அவர் சொன்னது போன்று கௌஸ் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு, அஜ்மீர் நாஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஷாவுல் ஹமீது நாஹிம் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய வழியிலே செல்ல வேண்டும். அதுதான் வெற்றிக்குரிய வழிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்வோம். தெளிவான அவர்களுக்கு இந்த ஒலிமார்கள் சொன்னீங்க இல்லையா, பெயர் குறிப்பிட்டு சொன்னீங்க, அனைவருமே அஹ்லுல் பைத்துகள். ஓகே, அடுத்த ஒரு நேயர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் வேலூர்ல இருந்து ஃபாத்திமா துசாரா பேசுறேன். கேளுங்கம்மா. அசத் கிட்ட கேளுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வெளியில சென்று வரவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு நம்ம ஒரு துஆ ஒரு இது சொல்லி அனுப்புறோம்னாக்கா, யா ரசூலல்லாஹ் ஃபி அமானி அல்லாஹ்னு சொல்லி அனுப்புறோம். அப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சேர்த்து சொல்லும் போது அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாம நல்ல வீடு வந்து சேருவாங்கன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். இத பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஓகே, விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். அதாவது உங்களுடைய கேள்வி, வீட்டிலிருந்து வெளியே செல்கின்ற போது யா ரசூலல்லாஹ் ஃபி அமானில்லாஹ் என்று சொல்லிவிட்டு வெளியிலே சென்றால் அவர் திரும்பி வருகிற வரைக்கும் பாதுகாப்பிலே இருக்கிறார், அவருக்கு எந்த விதமான இடையூறும் துன்பமும் ஏற்படாது என்று சொல்லுகிறார்களே, அது சரிதானா? அதை நடைமுறைப்படுத்துவது நல்லதா என்று தான் உங்களுடைய கேள்வி. அது நல்லது, தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னு கேட்டால், யார் ரசூலுல்லாஹ்ண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று, ஃபி அமான் இல்லாண்டா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன, ஒருவரை நம்ம அனுப்புகின்ற போது, வெளியே செல்கின்ற போது கூட நம்ம சொல்லி அனுப்பலாம். அவர் வெளியே போகின்றவரும் சொல்லிக் கொள்ளலாம், யார் ரசூலுல்லாஹ் ஃபி அமான் இல்லாண்டு. அப்படின்னு என்ன, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நான் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு நம்மகிட்ட சொல்கிறாரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு, அப்போ கூட போயிட்டு வாங்க ஃபி அமான் இல்லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் போயிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். ஃபி அமான் இல்லாண்டா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அப்படின்னு அர்த்தம்.
அதை மட்டும் கூட சொல்லலாம். அது நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, வெறுமனே ஃபி அமான் இல்லா அப்படி கூட சொல்றாங்க, அப்படின்னு சொல்லலாம். அடுத்து யா ரசூலல்லாஹ் ஃபி அமான் இல்லான்னா என்ன அர்த்தம்? யா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே நான் செல்வதற்கு தாங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு அது அர்த்தம். அது இன்னும் ஏற்றமானதுதான். வெறுமனே ஃபி அமான் இல்லா என்பதை விட, ஏமா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்றுவாங்கிறோம், நாம் அப்படி சொல்வதை விட நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு யா அல்லாஹ் இவரை பாதுகாப்பு உன்னுடைய பாதுகாப்பிலே அழைத்து போய் அழைத்து வா அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அது அங்கீகரிக்கப்படும். அதனால வெறுமனே ஃபி அமான் இல்லா என்றாலும் சரிதான். யா ரசூலல்லாஹ் ஃபி அமான் இல்லா இன்னும் ஏற்றமானது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே நான் சென்று வர நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்னு அர்த்தம். இதை தாராளமாக சொல்லலாம். இப்படி சொன்னால் நிச்சயமாக பாதுகாப்பு ஏற்படும். எந்த விதமான ஆபத்தும் துன்பம் ஏற்படாமல் அல்லாஹு தஆலா பாதுகாப்பாக மறுபடியும் நம்ம வீட்டுக்கு அழைத்து வருவான் அப்படிங்கிறத இதன் மூலம் நாம் நம்பலாம். அன்பார்ந்த நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தீனுடைய நிகழ்ச்சி தொடரும். அவளோடு காத்திருங்க. தீன் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு பங்கேற்கிற அந்த முதல் நேயர் யார்? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை மட்டும்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கண்டிப்பா ஒரு கேள்வி விளக்கம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி ஒன்றாகவும் மதுஹபை பின்பற்றுவது வேறொன்றாகவும் சில பேர் தவறாக புரிந்து வைத்துக்கிறதுனால தான் இந்த கேள்வி வருது. ஏன்னா அந்த புரிதல் சரியாக இருந்தால் அந்த கேள்வி வராது. மதுஹபை பின்பற்றுவது என்பதே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது தான். இப்படி புரிஞ்சா அந்த கேள்வியே வராது. தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேயர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சாதிக் அலி. சாதிக் அலி. உங்க கேள்வி என்ன? அக்கீகா கொடுக்குறோம் இல்லைங்களா? ஜி, அக்கீகா வந்து குறைச்சிட்டு அக்கீகா வந்து நம்ம சொந்தக்காரவங்களுடைய யாராவது மேல ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சு கொடுத்து இந்த நம்ம ஆட்டை நியத்து பண்ணி கொடுத்து இதை வந்து நீங்க உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாமா? ஓகே ஓகே, நல்ல ஒரு கேள்வி. விளக்கம் தருவார்கள் அறிஞர்கள். குழந்தைகளுக்காக நம்ம கொடுக்கோம். அப்படிப்படுற அந்த கறியை நம்ம கறியாக கொடுக்குறோம் சாதாரணமா. இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா அதை சமைத்து கொடுக்கலாமா? அந்த சமைத்து கொடுத்துங்கிறது ஒரு திருமண காரியத்துக்காக வேண்டி விருந்து கொடுப்போம்ல, அந்த விருந்திலே கூட இதை நம்ம உபயோகித்து கொள்ளலாமா அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி. தாராளமாக உபயோகித்து கொள்ளலாம். நாம் கூட நம்ம திருமண வைபவ விருந்துன்றே அது தேவையில்லை, சாதாரணமாக வச்சுக்கிறோமே. இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டர் எடுத்தோம் அக்கைக்காக வேண்டி, அது கறியாகவும் கொடுக்கலாம். அல்லது அந்த கறியை நான் வீட்டிலேயே பிரியாணி போட்டு சமைத்து அந்த சோறாக கூட கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஆக ஏழைகளுக்கு அது போய் சேர வேண்டும். நீங்கள் தனியாக கொடுப்பதை விட இப்போ சமைத்து கொடுத்தா இன்னும் நல்லது தானே. ஏன்னா சமையலுக்கு உண்டான செலவையும் கூட நம்ம குறைச்சிட்டோம்ல. அதனால இப்படி அதே போல் வெறும் கறியை கொடுத்தா நமக்கு செலவு கம்மி தான். நம்ம சமையல் செய்கின்ற போது இன்னும் நாம் அதிகமாக செலவு செய்கிறோம். எந்த அளவுக்கு அதிகம் செலவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு சவாபும் கிடைக்கும். இப்போ அதனால் இப்போ ஒரு ஏழை வீட்டு திருமணம் இருக்குது, அந்த வீட்டுக்கு விருந்து கொடுக்கறது அவங்க சிரமப்படுறாங்க. இப்போ நம்மளும் நம்ம குழந்தைக்கு நம்ம அக்கைக்கா கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ தாராளமாக நம்ம குழந்தை கொடுக்குற அந்த அக்கைக்காவுடைய அந்த ஆட்டை வந்து அந்த அறுத்து, ஆனால் நியத்து வச்சு அறுக்கிறது நம்ம எந்த குழந்தைக்காக வேண்டிய நம்ம அறுக்கிறோமோ அந்த பேர் தான் வரணும், அந்த நியத்து தான் அறுக்கணும். அது நாம அறுத்தாலும் சரி, நம்ம ஒரு ஆட்டை கொடுத்து அவர் அறுத்தாலும் சரிதான். ஆக நியத்து இந்த மாதிரி வந்துடணும், அப்போதான் அக்கைக்காவாக நிறைவேறும். இப்போ நம்ம ரெண்டு வகையாக அந்த ஏழை குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கலாம். ஒன்று நம்மளே ஆடை வாங்கி நாமே அறுக்க வேண்டியது, அந்த கறியை அவங்கள்ட்ட கொடுத்து இதை வச்சு நீங்க சமைச்சுக்கிறங்க, உங்களோட சமையலை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அல்லது ஒரு ஆட்டையை வாங்கி அவங்ககிட்ட ஒப்படைச்சு நீங்க அறுக்கும் பொழுது இன்னாருடைய மகன் இன்னார் அப்படிங்கறது அந்த குழந்தையினுடைய பேரை சொல்லி இதை வச்சு நீங்க அக்கைக்கான நியத்தை வச்சு அறுத்துக்கிறங்க என்று ஆட்டாக கொடுத்து அவர்கள் அந்த நியத்தில் அறுத்து அவருடைய திருமண காரியத்தை விருந்தில் அதை பயன்படுத்தி கொண்டாலும் தாராளமாக கூடும். இது மார்க்கம் இதற்கு அனுமதி தருகிறது. ஒரு தெளிவான விளக்கம் தந்தீங்க. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் பொள்ளாச்சியிலிருந்து பல்கீஸ் பேசுறேன். கேளுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.
இப்போ ஒரு சுன்னத்தை பின்பற்றி வந்தால் 100 ஷஹீதுகளின் நன்மை கிடைக்கும். இது தெரிந்து செய்கிற சுன்னத்தான செயல்களுக்கு மட்டுமா? அதோ இப்ப தெரியாமல் எத்தனையோ சுன்னத்தான காரியங்கள் செய்கிறோம், அதற்கும் இந்த நன்மை கிடைக்கும். அதற்கு இப்போது தண்ணீர் குடிக்கும் பொழுதும் மலஞ்சலத்திற்கு போகும்பொழுதும் 7 சுன்னத்தான முறைகள் இருக்கிறதாம், இதற்கும். அதுபோல இரவு தூங்குவதற்கு முன்பு ஒது செய்து சூறாக்கள் திக்ருகள் ஓதி தூங்குகிறோம். இப்போது பீரியட் டைமில் ஒது செய்யலாம், அதற்கு அதாவது திக்ருகள் மட்டும் ஓதினால் போதுமா? விளக்கம் தருவார்கள். எந்த இது ஒது அதாவது அந்த பீரியட் நேரத்திலையும் அந்த நன்மை கிடைக்குமா? இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, கடைசி காலகட்டத்தில் ஒரு சுன்னத்தை ஒருவர் நிறைவேற்றினால் 100 ஷஹீதுகளுடைய சவாபும் தரஜாவும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே, அந்த சுன்னத்து என்று புரிந்து செய்தால்தானா, அல்லது சுன்னத்துங்கிற எண்ணமே இல்லை, யதார்த்தமாக செய்கிறோம், ஆனால் சுன்னத்தான காரியம்தான், ஆனால் சுன்னத்து நினைச்சுக்கிட்டு செய்யலை, இப்படி செஞ்சாலும் அந்த சவாபு கிடைக்குமா என்பதுதான் உங்களுக்கு முதலாவது கேள்வியாக வச்சிருக்கிறீங்க. இது எண்ணத்தை பொறுத்து தாங்க எதுவுமே கிடைக்கும். இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது தான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துட்டாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால ஒரு சுன்னத்து என்று நினைத்து கொண்டு செய்யணும். இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்திருக்கிறாங்க, அதனால நான் செய்யறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அதனால நான் செய்யறேன் என்று மனசிலே கொண்டு வந்து அதை செய்தால்தான், நீங்க சொன்னீங்கல்ல 100 ஷஹீதனுடைய தரஜான், அப்பதான் அது கிடைக்கும். ஒருவர் யதார்த்தமாக செய்து கொண்டே போகிறான்னு சொன்னாக்கா அதுக்கு இந்த நன்மை கிடைக்காது. ஏன்னா அல்லாஹு தஆலா உள்ளத்தை தான் பார்க்கிறான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், இறைவன் உங்கள் வெளித்தோற்றத்தை பார்ப்பதில்லை, வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், இறைவன் உங்கள் உள்ளங்களை பார்க்கிறான். அப்போ மனசால இது சுன்னத்தை தான் நான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சு இப்போ ஒன்றும் வேணாம். இப்போ தொழுகைன்னு வச்சுக்கிறேங்களேன், இப்போ தொழுகையில நம்ம நிற்கிறோம், கையை கட்டுறோம், அப்புறம் ருக்குக்கு போறோம், செய்ய போறோம், இவ்வளவு செய்யறோம். நியத்து வைக்கணுமா இல்லையா தொழுகைக்கு? ஒரு ஆள் நியத்து வைக்கல, இது எல்லாத்தையும் செய்யறான்னு வச்சுக்கிறோங்க, குனிகிறாரு, நிமிர்றாரு, சஜ்ஜா செய்யறாரு, இவர் தொழுதார் என்று சொல்லுவோமா? தொழுவில்லைன்னு தான் சொல்லுவோம். இவர் ருக்குல செஞ்ச இல்ல, அவர் குனிஞ்சாரு, அவ்வளவுதான். சஜ்ஜாலாம் செய்யல, நெத்திய கொண்டு போய் தரையில வச்சார், அவ்வளவுதான். தொழுகை அல்லன்னு, ஏன்னா நியத்து வர வேண்டும். அதே போல நோன்புக்கு அப்படிதான். நம்ம சகர் அந்த இரவு நேரத்தில் நம்ம நியத்து வச்சு கொள்றோம். ஒரு சாதா டயத்துல ஒரு ஆள் நியத்தே வைக்கல, பால் ஃபுல்லா பட்டினியா கிடக்கிறான் வச்சுக்கிறோங்களேன், அவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பட்டினி கிடைக்கிறா வேண்டுமானால் சொல்லுவோம். அப்ப இதுல இருந்து என்ன வழங்குன்னு சொன்னா, ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹு தஆலா இந்த நியத்தை தான் எதிர்பார்க்கிறான், உங்களுடைய உள்ளம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதனால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நினைத்து கொண்டு செய்தால்தான் அந்த சவாபு கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு ஆள் அந்த சுன்னத்தான காரியத்தை யதார்த்தமா செய்யறாரு, ஆனா அந்த இடத்துல நியத்து இந்த சுன்னத்தை அப்படி தெரிந்து கொண்டு செய்யல, இருந்தாலும் கூட அவர் சுன்னத்தை செய்தாருங்கிறதுனால அதற்குண்டான சவாபு கிடைக்கதான் செய்யும். ஏன்னா இவர் அந்த மனசுல கொண்டு வராவிட்டாலும் கூட நல்ல காரியத்தானே செஞ்சிருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான காரியம் செஞ்சிருக்கிறாரு, சுன்னத்தின் இவர் தான் தெரியவில்லை, அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்ப அந்த சுன்னத்தி என்று வருகின்ற போது மார்க்கத்தில் நல்ல செயல் என்று ஆகிவிட்டது. நல்ல செயலை செஞ்சா அதுக்குண்டான சவாபு கிடைக்கத்தானே செய்யும். அதனால வெறுமனே அவர் வெற்றிடமாக விடப்படுவார் நம்ம வழங்க தேவையில்லை, அதுக்குண்டான சவாபு கிடைக்கும். ஆனா அந்த 100 ஷஹீத் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து சுன்னத்து என்று மனசால் நினைத்து செய்தால்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக நீ கேட்டீங்க, இந்த மாத விடாய் நேரத்தில் ஒது செய்வது, அதே போல திக்ர்கள் ஓதுவது, இதுவெல்லாம் கூடுமா? வழமையாக நம்ம தூங்கும் பொழுது நம்ம ஒது செய்வோம், அதே போல குர்ஆன் வசனங்கள் ஓதுவோம், அல்ஹம்து ஓதுவோம், குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுவோம், அதை ஊதி உடம்பு முழுவதும் நம்ம தடவி கொள்வோம், அப்போ திக்ர்கள் ஓதுவோம், ஸலவாத் ஓதுவோம், அப்புறம் படுப்போம். இது நடைமுறை சாதா டயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதவிடாய் காலத்தில் இதையெல்லாம் செய்யலாமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இது எல்லாம் செய்யலாம். இந்த குர்ஆனுடைய சூறாக்கள் ஓதணும் பாருங்க, அதை மட்டும் விட்டணும். பொதுவாகவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குகின்ற போது அல்ஹம்து சூரா, அதே போல குல் ஹுவல்லாஹு சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் பிரப்பின் நாஸ் இவைகளை ஓதுவாங்க. தங்களுடைய கைகளில் அதை ஊதி கொள்வாங்க, உடம்புலும் தடவி கொள்வாங்க. இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. அது குறிப்பா இந்த 3 சூறாக்கள் குல் ஹுவல்லாஹு, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் பிரப்பின் நாஸ், இது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும் அமையும். அதே போல
ஆயத்துல் குர்சின்னு இருக்குது. அந்த உறங்குவதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தூங்கினால் அவர் எழும்புவது வரைக்கும் அல்லாஹு தஆலா இவருடைய பாதுகாப்புக்காக மலக்கை நியமித்து விடுகிறான். இவருக்கு எந்த ஆபத்தும் வராது. இவர் கண் விழிக்கிற வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு ஏற்படுத்துறான். அப்படிப்பட்ட அற்புதமான வசனம் தான் ஆயத்துல் குர்சி. இதுவெல்லாம் நம்ம தூங்கும் போது ஓதுவோம். ஆனா இந்த மாதவிடாய் காலத்துல மட்டும் இந்த வசனங்களை ஓத வேணாம். ஆயத்துல் குர்சியா இருந்தாலும் அல்ஹம்து சூராவா இருந்தாலும் இவைகளை ஏன்னா குர்ஆன் ஓதக்கூடாதுல. நபி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லா தக்ரவுல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷையம் மினல் குர்ஆன். மாதவிடாய் நிலையில் இருக்கக்கூடிய பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால இவைகளை ஓதுவதை மட்டும் நிறுத்திட வேண்டியதுதான். மற்ற இதெல்லாம் தாராளமா நீங்க ஓதுங்க. ஓதுவு செஞ்சு கொள்ளுங்க, ஓதுங்க, ஸலவாத் ஓதுங்க, எதுவும் ஓதுங்க. பொதுவாக குர்ஆன் ஓதுவதற்கு மட்டும்தான் நமக்கு தடை. அதே போல தொழுவதற்கு தடை இருக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். தவாஃப் செய்வதற்கு தடை இருக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது. தவிர மற்ற நம்ம மௌலிது ஓதலாம், ஸலவாத் ஓதலாம், ஜிக்ரு செய்யலாம், ஒதுங்கிற அந்த இபாதத்தையும் செய்து கொள்ளலாம். ஒதுவெல்லாம் தாராளமாக செய்யலாம். அதுக்குண்டான சவாபு எல்லாம் கிடைக்குங்கிறத நாம் அறிந்து கொள்வோம். ஓகே, ஒரு அருமையான விளக்கம். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். பேசுறேன். எங்க இருந்து? திருச்சியில இருந்து சார். கேளுங்க, கேள்வி என்ன? இப்போ ஹகீகா பண்றாங்க. அந்த ஹகீகா பண்ற ஆட்டை தாயும் தகப்பனாரும் சாப்பிடலாமா? ஓகே, அதான் கேள்வியா? இப்போ சுன்னத்து பண்ணும் போது இப்போ சுன்னத்தும் ஹகீகாவும் சேர்ந்து செய்யலாமா? ஓகே, விளக்கம் தருவார்கள். இப்போ பிள்ளைக்காக வேண்டி நம்ம ஒரு அக்கைக்கா கொடுக்குறோம். அப்ப அந்த பிள்ளையினுடைய தாயும் தந்தையும் அந்த அக்கைக்காவுடைய கறியை உண்ணலாமா என்பதுதான். இந்த அக்கைக்காங்கிற காரியத்தையும் பிள்ளைக்கு செய்கிற அந்த சுன்னத்த கல்யாணம் சொல்றாங்கல்ல, அந்த சுன்னத்தான அந்த நிகழ்வையும் ஒரே நேரத்தில் நடத்தலாமா என்றுதான் நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க. முதலாவது கேள்வி, தாய் தந்தையர்கள் தாராளமாக உண்ணலாம். அக்கீகா அப்படிங்கிற அந்த இபாதத்தின் மூலம் நாம் பெறுகிறோம்ல கறி, அதற்கு என்ன சட்டம்னு கேட்டா, நம்ம அந்த ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு உதஹியா கொடுக்குறோம் பாருங்க, குர்பான் கொடுக்குறோம்ல, அந்த சட்டம் தான் இதுக்கு. அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் வைங்களேன், இதை தாராளமாக புரிஞ்சுக்கலாம். உதஹியாவுக்கு என்ன புரியும்? இப்போ ஒரு வீட்டில் உதஹியா கொடுக்குறாங்க, யாரு கொடுக்குறாரோ அவருடைய வாப்பா அம்மா சாப்பிடலாமா? சாப்பிடலான்னு தான் சொல்லுவோம் உதஹியா குர்பான் கறியா. அந்த மாதிரி தான் அக்கீகாவும் ஒரு குழந்தையா கொடுத்தா அவங்க வாப்பா அம்மா தாராளமாக சாப்பிடலாம். அந்த உதஹியாவுக்குரிய சட்டம் தான் இது வருது. அதனால எல்லாரும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நேர்ச்சை பண்ணிட்டான்னு வச்சுக்கிறேங்க. ஏன்னா அக்கீகா கொடுக்குங்கிற ஒரு சுன்னத்தான காரியம் தான். ஒரு ஆள் கொடுக்கல, அதனால குற்றவாளியா கருதப்படுவானா? இல்லை. ஏன்னா அது கடமை கிடையாது, சுன்னத்து. அப்படி நம்ம அக்கீகா கொடுத்தா அந்த குழந்தைக்கு அது ஒரு பாதுகாப்பு என்று நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம செய்யறோம். ஒரு ஆள் அக்கீகா கூட விட்டுட்டாக்கா அதனால ஒரு பாவியா ஆக மாட்டார். ஏன்? ஒரு கடமையை விடலையே, சுன்னத்தை தான் விட்டாரு. அதனால சுன்னத்துக்கு உண்டான நன்மையை அவர் இழந்து விடுவார். அது ஒரு விஷயம். அதே போல குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறியாயிரும். இந்த அக்கீகா மூலம் கிடைக்கிற பாதுகாப்பு கிடைக்காது தானே. அதனால நம்ம அக்கீகா கொடுக்கறது நல்லது. இந்த அக்கீகாவுடைய கறியை நம்ம சுன்னத்தான முறையில நம்ம கொடுக்கும் பொழுது தாய் தந்தை சாப்பிட்டு கொள்ளலாம். இதையே இந்த அக்கீகாவையே சில பேர் நேர்ச்சை பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு குழந்தை சோம் இல்லைன்னு வச்சுருங்களேன், இது வரைக்கும் அக்கீகா கொடுக்காம இருப்பாங்க. திடீர்னு குழந்தைக்கு சோம் இல்லாமல் போயிடும். இப்போ உடனே இவங்க நேர்ச்சை பண்ணுவாங்க, என் பிள்ளை சுகம் ஆயிட்டாக்கா நான் அக்கீகா கொடுத்துட்றேன் அப்படின்னு. இப்போ நேர்ச்சை பண்ணதுனால இப்போ கடமையாக போச்சு. இது வரைக்கும் சுன்னத்துங்கிற நிலைமை தான், செய்யலாம் செய்யாமல் இருக்கலான்ட்டு. இப்போ இவர் நேர்ச்சை பண்ணிட்டாரு பாருங்க, அப்போ கடமையாகி போச்சு. குழந்தை சோமாகி போச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன், இப்போ ஒரு கடமை கட்டாயம் கொடுத்தே ஆகணும். இந்த கடமையான அக்கீகாவை இவர் செய்தால், யார் நேர்ச்சை பண்ணது? வாப்பா அம்மா தான் நேர்ச்சை பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க சாப்பிடக்கூடாது. யார் நேர்ச்சை பண்ணாங்களோ அவங்க சாப்பிடக்கூடாது, மற்றவங்க சாப்பிடலாம். குடும்பத்தில் இப்போ வாப்பா நேர்ச்சை பண்ணா வாப்பா தான் சாப்பிடக்கூடாது, உம்மா நேர்ச்சை பண்ணா உம்மா தான் சாப்பிடக்கூடாது, மற்றவங்கெல்லாம் சாப்பிடலாம். இந்த வாப்பா உம்மா சாப்பிடக்கூடாதுங்கிற கருத்து இப்படி வந்தது தான். இந்த நேர்ச்சை செய்த அந்த அக்கீகாவுடைய கறியை வாப்பா உம்மா, ஏன் வாப்பா அம்மா தான் நேருவாங்க, அதனால் அவங்க சாப்பிடக்கூடாதுங்கிற கருத்து தான் பரவலாக இந்த அக்கீகா கொடுத்தாலே வாப்பா அம்மா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தும் தவறுதலாக பரவி விட்டது. அதனால நம்ம ரெண்டா புரிஞ்சிருவோம். சுன்னத்தான் அடிப்படை அக்கீகா கொடுத்தா தாராளமாக சாப்பிடலாம், உதகையாக்கணும் சட்டம் தான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவங்க நேர்ச்சை பண்ணி அதை நிறைவேற்றுவதாக இருந்தா அந்த கறியை வாப்பா அம்மா சாப்பிட வேண்டாம், ஏன்னா நேர்ச்சை பண்ணுங்கிற அடிப்படையில். அடுத்து நீங்க கேட்டீங்க, அந்த அக்கீகாங்கிற செயலையும் அந்த சுன்னத்து கல்யாணம் அப்படிங்கிறது ஒரே டயத்தில் செய்யலாம், தாராளம் செய்யலாமே.
சுன்னத்து கல்யாணம்ங்கிறது அது கூட கடமை தான். வெளிப்படையில் நம்ம சுன்னத்துன்னு சொல்றோம், அதுவும் கடமை தான். ஏன்னா சுன்னத்து நம்ம சொல்றது காரணம் கேட்டா நபிமார்களுடைய வழிமுறைக்கு சுன்னத்துங்கிற வார்த்தை தானே, அதன் அடிப்பில் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த சுன்னத்துங்கிறத செஞ்சுதான் ஆகணும். அடுத்ததாக அந்த சுன்னத்து கல்யாணம் செய்யற காலகட்டத்தில் நம்ம அந்த அக்கைக்கா கொடுக்குறோம், தாராளம் கொடுங்க. ஏன்னா 7வது அன்னைக்கு தான் குழந்தையை கொடுக்கறது சுன்னத்து. குழந்தை பிறந்து 7வது நாளில் 7 அன்னைக்கு முடியலையா, 14வது நாள் அதுவும் முடியலையா, 21வது நாள் 7/7/7ங்கிற அடிப்படையில் இந்த 21 நம்ம கொடுக்க முடியும்னு சொன்னா அதுக்கு பிறகு எப்போ நமக்கு வசதியோ அப்போ கொடுத்து கொள்ளலாம். இப்போ சுன்னத்து கல்யாணம் ஒரு பையனுக்கு 10வது வயசுல பண்றான்னு வச்சுக்கிறோம், ஒரு பேச்சுக்கு. அப்படியான செலவுல இருக்கு. பையன் 10 வயசு இருக்கும், அப்போ சுன்னத்தே பண்ணுவாங்க. சரி, இது வரைக்கும் அந்த பையனுக்கு அக்கைக்காவும் கொடுக்கல, சுன்னத்து கல்யாணம் பையன் நடத்த போறான் 10 வயசுல, அந்த அன்னைக்கு அக்கைக்கா கொடுக்கலாமா, தாரும் அக்கைக்கா கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா சுன்னத்து கல்யாணங்கிறது இல்லை, சாதாரண சுன்னத்து கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு நிக்காக நடக்குன்னு வச்சுக்கிறோங்க, நிக்காக நடக்குது, அவர் இது வரைக்கும் அக்கைக்கா கொடுக்கல. இப்ப நிக்காக 25 வயசு நடக்குன்னு வச்சுக்கிறோங்க, இது வரைக்கும் அக்கைக்கா கொடுக்கணும்னு சொன்னா அவர் நிக்கா நடக்குது பாருங்க, அந்த அன்னைக்கு கூட அக்கைக்கா கொடுத்து கொள்ளலாம். ஒருவருக்கு கொடுக்கலன்னு சொன்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த சுன்னத்து இருந்துகிட்டு தான் இருக்கும், அவர் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில சுன்னத்து நிகழ்வு நடைபெறுகிற அந்த அன்னைக்கும் கூட அக்கைக்காவே நாம் கொடுத்து கொள்ளலாம். அன்பார்ந்த நேயர்களே, தீனொலி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பல கேள்விகளை நீங்கள் முன்வைத்தீர்கள். மிகச் சிறப்பான விளக்கங்களை ஆலிம் அவர்கள் வழங்கினார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியத்தோடு நிறைவேறுகிறது. நாளையும் இதே நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் ஒலி வழங்க